இன்னைக்கு வீடியோல CSS 3ல அனிமேஷன் டைமிங் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இது CSS 3ல வர்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஒரு டைட்டில் மட்டும் செட் பண்ணிட்டு ஒரு ஹெட்டிங் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். இந்த ஹெட்டிங் வந்து ஸ்பீட் கர்வ் ஆஃப் த அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு H1 டேக் யூஸ் பண்ணி நான் ஒரு ஹெட்டிங்கை ஆட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு H3 டேக் யூஸ் பண்ணி அந்த அனிமேஷன் டைமிங்ல மொத்தம் 5 ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஈஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் ஹெட்டிங்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ஹெட்டிங் தனித்தனியாக ஒரு ப்ராப்பர்ட்டியும் வித் ஹெட்டிங்கோட ஆட் பண்ண போகிறேன். அந்த ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்க்கு ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த டிவோட கிளாஸ்க்கு வந்து பாக்ஸ் ஒன்று ஈஸ் ஒன்று. ஓகே, 2 கிளாஸாக கிரியேட் பண்ணிக்கிட்டேன், பேரண்ட் சைல்டுன்னு சொல்லிட்டு. அகெயின் இந்த H3யும் டிவ்வையும் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ப்ராப்பர்ட்டி வேல்யூஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்க்கு பதிலாக என்ன பண்ணுறேன், செகண்ட் ஒன் லீனியர் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறேன். இது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வேல்யூ. செகண்ட் ஒன்னும் லீனியர் தான். அடுத்து ஈஸ் இன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி, அகெயின் ஈஸ் இன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. அடுத்து ஈஸ் அவுட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி, அகெயின் ஈஸ் அவுட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஹெட்டிங் வித் டிவிஷன்ல அடுத்து ஈஸ் இன் அவுட், அடுத்தது ஈஸ் இன் அவுட். இவ்வளவுதான். ஒவ்வொரு ஹெட்டிங் ஆட் பண்ணி அதுக்குன்னு தனித்தனி டிவிஷன்ஸை நான் ஆட் பண்ணிட்டேன் வித் கிளாஸ் நேம்ஸோட. அதை நான் ப்ராப்பரா அலைன் பண்ணிக்கிட்டேன். மொத்தம் 5 ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் இங்க நான் ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டைலிங்ல பாத்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ஸ்டைலிங் ஆட் பண்ண போறேன். பாடி பார்ட் ஆஃப் த HTML இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு ஸ்டைலிங் ஆட் பண்ண போறேன். ஸோ பாடி டேக்ல நம்ம என்ன கொடுக்கணும், யூஸ்வலாக ஹைட் வித் இதெல்லாம் செட் பண்ணுவோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் பண்ண போறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு ஸ்கை ப்ளூ மாதிரி ஒரு கலர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்க சாய்ஸா எனி கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் அக்வா மேரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டின் கலர் நேமை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஒரு பார்டர் செட் பண்ணிக்கிறேன். பார்டர் அப்படின்றது அந்த பார்டருக்குள்ள தான் அனிமேஷன் நடக்குதுன்னு தெரியறதுக்காக நான் என்ன பண்றேன்னா 2 பிக்சல் சாலிட்ல ஒரு RGB கலர், ரெட் கிரீன் ப்ளூ கலர்ல எனி காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு border with the height with the style and color ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் மார்ஜின் வந்துட்டு ஆட்டோ. அப்பதான் அந்த பாடி பார்ட்ல இருக்க கண்டென்ட் வந்து சென்டர் ஆஃப் த பேஜ்ல வரணும், ஆட்டோன்னு கொடுத்துட்டேன். வித்தும் ஹைட்டும் வந்து 450 பிக்சல் அண்ட் தென் ஒரு 600 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஸோ வித்தை விட ஹைட் ஜாஸ்தியா தான் இருக்கும். 5 ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் இருக்கிறதுனால பேடிங் ஸ்பேஸ் இன்சைட் வந்து 5 பிக்சல் வந்து கொடுத்துட்டேன். இவ்வளவுதான் நம்மளோட பாடி பார்ட்டோட ஸ்டைலிங். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாக்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணேன். அதுக்கு வந்து ஸ்டைலிங் வந்து வித், அதுல தான் நமக்கு அனிமேஷன் நடக்க போகுது. ஸோ வித்தும் ஹைட்டும் வந்துட்டு சேமா ஒரு 50 பிக்சல் ஒரு ஸ்கொயர் ஷேப்ல நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் கலர் எனி கலர் கொடுத்துக்கலாம். நான் பேக்ரவுண்ட் வந்து அங்க ஸ்கை ப்ளூ கொடுத்தேன் இல்லையா. ஸோ இங்க ஒரு இங்க் ப்ளூ கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் டார்க்கா தெரியும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹெக்ஸாடெசிமல் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஹேஷ் கொடுத்தாலே ஹெக்ஸாடெசிமல் தான். அப்ப ஹெக்ஸாடெசிமல் கலர்ஸ் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்டர் ரேடியஸ் என்னது, ஒரு 50% ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? 50% அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து அப்படியே எனக்கு சர்க்கிளா மாறிடும். ஸோ 50% பார்டர் ரேடியஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீ ஃப்ரேம்ஸை செட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா வந்துட்டு கீ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கறது லாஸ்டா ஆட் பண்ணிக்கலாம். நான் கீ ஃப்ரேம் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்றேன். சரியா? ஸோ கீ ஃப்ரேம்ஸ்ல மூவ் அப்படிங்கறதா நம்ம அனிமேஷனோட நேம். இதுல நான் கீ ஃப்ரேம்ஸ் எப்படி செட் பண்ணணும் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ இங்க வந்துட்டு 100% போகும்போது டிரான்ஸ்ஃபார்ம். என்ன டிரான்ஸ்ஃபார்ம்? டிரான்ஸ்லேட் எக்ஸ் ஆக்சிஸ்ல டிரான்ஸ்லேட் மூவ் ஆக போகுது. எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு? 400 பிக்சலுக்கு. ஓகேவா? அப்ப எனக்கு அந்த டிவ் எல்லாமே வந்து டிரான்ஸ்லேட் தான் ஆக போகுது. அதுக்கு நான் அனிமேஷன் மட்டும் எழுதிக்கிறேன். சரியா? டாட் ஈஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் நம்ம எழுதணும் தான் இல்லையா கீழே. அந்த கிளாஸுக்கு என்ன ஸ்டைலிங்னா அனிமேஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு மூவ் அப்படிங்கிற அனிமேஷன் நேமுக்கு 3 செகண்ட்ஸ்க்கு ஈஸ் நடக்க போகுது. ஈஸ் அப்படின்னா என்னது? ஸ்லோ ஸ்டார்ட், அப்புறம் ஃபாஸ்ட், அப்புறம் எண்ட் ஸ்லோலி. இதுதான் அதோட ப்ராப்பர்ட்டி. எதுவுமே கொடுக்கலாம், ஈஸ் தான் எடுத்துக்கும். இதை நான் எல்லா வேல்யூஸ்க்கும் எல்லா கிளாஸஸ்க்கும் ஆட் பண்ண போறேன். சரியா? ஈஸ் அப்படின்றத காப்பி பண்ணிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லீனியர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. அந்த லீனியர் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணோம் அப்படின்னா சேம் ஸ்பீட், ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் சேம் ஸ்பீட்ல இருக்கும். சரியா? அடுத்து ஈஸ் இன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணோம்னா ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும். அதுதான் அதோட வேல்யூ. ஈஸ் அவுட் என்ன பண்ணோம்னா ஸ்லோவா எண்ட் ஆகும். அடுத்தது ஈஸ் இன் அவுட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி, அது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்லோ ஸ்டார்ட் அண்ட் ஸ்லோ எண்ட் ரெண்டுமே நடக்கும். ஓகேவா? இவ்வளவுதான் அதோட டிஃபரன்சஸ். இப்போ கியூபிக் பேசியர்னு ஒன் மோர் இருக்கு. அதுல நம்ம யூசர் டிஃபைன் வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இது ஃபர்ஸ்ட் 5 வேல்யூஸ் தரவா படிச்சுக்கலாம். ஓகேவா? எஸ், இவ்வளவுதான் நம்மளோட ஸ்டைலிங் பார்ட்ல நம்ம ஆட் பண்ணது. இப்போ இதுக்கு நம்ம அவுட்புட் எப்படி வரும் அப்படின்றத பார்க்கலாம். அவுட்புட் வந்து ஸ்பீட் கர்வ் ஆஃப் த அனிமேஷன் ஹெட்டிங் இருக்கு. அனிமேஷன் டைமிங் ஈஸ் அப்படின்னா என்ன சொன்னேன்? ஸ்லோ ஸ்டார்ட், ஃபாஸ்ட், எண்ட் ஸ்லோலி. அடுத்தது வந்து லீனியர் பாத்தீங்கன்னா சேம் ஸ்பீடு. ஈஸ் இன் அப்படின்னா என்ன சொன்னேன்? ஸ்லோ ஸ்டார்ட். ஈஸ்
ஈஸ் அவுட் அப்படின்னா ஸ்லோ எண்ட் அப்படின்னு சொன்னேன். அடுத்து ஈஸ் இன் அவுட் அப்படின்னா ஸ்லோ ஸ்டார்ட் அண்ட் ஸ்லோ எண்ட். ஓகேவா? இதுதான் நம்ம அனிமேஷன் டைமிங்ல நம்ம யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி வித் வேல்யூஸ். ஓகேங்களா? இது நம்ம அனிமேஷன் ஒரு மூவ்மெண்ட் வருது அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட வெப் டிசைனிங் பேஜஸ்ல.